ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு தனாஸ் ஃபியூஷன். நம்ம இன்றைக்கி இனிப்பு சீடை உப்பு சீடை ரெண்டும் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி 1 கப் அளவு பச்சரிசி மாவை வறுத்து ஆற வச்சு இப்போ ஜலிக்க ஆரம்பிச்சிடலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வறுத்து பொடி செஞ்சது போட்டுக்கோங்க. கூடவே உப்பு, இதுக்கு தேவையான 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து ஜல்லடையில் நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி தூளெல்லாம் இருந்தால் நம்ம எண்ணெயில் போட்டு பொரியிறப்போ எல்லாம் வெடிக்கும். அதனால் இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு வறுத்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாமே மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துட்டு இதையும் நல்லா பிணைஞ்சி கொடுத்துக்கோங்க. பிணைஞ்சி கொடுத்ததுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு நல்லா பிணைஞ்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போது பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ உள்ளங்கையில் வச்சு சின்னதாக பால் மாதிரி செஞ்சு இந்த மாதிரி ஒயிட் கிளாத் துணியில் போட்டுருங்க. இதே மாதிரி எல்லா பாலையும் செஞ்சு ஒயிட் கிளாத்தில் போட்டுருங்க. அப்போது ஈரத்தன்மையெல்லாம் போயிடும். இப்போது டூத் பிக்கு இல்லைனா ஏதாச்சும் ஊசி இந்த மாதிரி எடுத்து இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. அப்போ தான் எண்ணெயில் போடுறப்போ வெடிக்காமல் இருக்கும். அதனால் இப்போ இது அந்த இதில் துணியில் ஆறட்டும். இப்போ நம்ம இனிப்பு சீடை செய்ய ஆரம்பிச்சிடலாம். இதே மாதிரி 1 கப் அளவு பச்சரிசி மாவு வறுத்தது சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு வறுத்து பொடி செஞ்சது அதையும் சேர்த்துட்டு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. நிறையா சேர்க்காதீங்க. சேர்த்துட்டு இதே நல்லா ஜலிச்சுக்கோங்க. ஜலிச்சுட்டு இந்த மாதிரி ஜலிச்சுட்டு மீதியை இது வீசிடுங்க. அவ்வளோதான். இப்போது இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. வறுத்து சேர்த்தது சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கிளற போகிறது கிடையாது. இப்போ நெய் 1 டீஸ்பூன் ஊற்றிட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான பாகு காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்பில் 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் எது இருந்தாலும் எடுத்துக்கோங்க. அதே கப் அளவுக்கு 1/2 கப் அளவு தண்ணி ஊற்றிட்டு இது கரைஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோ இந்த மாதிரி நல்லா கொதிக்க வச்சு கரைஞ்சால் போதும். வெல்லம் பாகு காய்ச்ச தேவையில்லை. இப்போ இது நம்ம கலக்கி வச்சுருக்கிற மாவுலேயே கொஞ்சம் ஊற்றி இந்த மாதிரி ஸ்பூனில் கலந்து கொடுத்துக்கலாம். இது சூடாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சமாக ஊற்றி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதுவும் சப்பாத்தி மாவு அளவுக்கு பிணைஞ்சி எடுத்துக்கணும். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருந்துடக்கூடாது. இனிப்பு சீடைக்கு கவனமாக பார்த்து செய்யணும். இந்த சீடைக்கு அப்போ தான் சீடை வெடிக்காமல் நல்லா வரும். இல்லைன்னா எண்ணெயிலே இது அப்படியே கரைஞ்சி கூட போயிடும். நிறைய தண்ணி சேர்த்துட்டு அப்புறம் இனிப்பு சேர்த்துட்டாலும் இந்த மாதிரி ஆயிரும். அதனால் பார்த்துட்டு எந்த அளவுக்கு முடியுமோ நல்லா இப்படி இந்த மாதிரி பிணைஞ்சிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா பிணைஞ்சதுக்கப்புறமா சப்பாத்தி மாவுக்கு பிணைஞ்சதுக்கப்புறமா இப்போ உள்ளங்கையில் வச்சு இந்த மாதிரி சின்ன பாலாக ரொம்ப அழுத்தம் கொடுத்து இந்த பால் தேய்க்கக்கூடாது. என்றைக்கும் லைட்டாக ரஃப்பாக தேய்ச்சி தான் போட்டுக்கணும். இதே மாதிரி எல்லா பாலையும் சின்ன பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உப்பு சீடை மாதிரியே இதையும் டூத் பிக்கில் ஹோல் போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது இப்போது நல்லா ஈரத்தன்மையெல்லாம் போகட்டும். ஒரு 10 நிமிஷம் விட்டுறலாம். இது நல்லா ஃபேன் காற்றுலையும் நல்லா ஆறிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ நம்ம ஆயிலில் போட்டு பொரித்து எடுத்துடலாம். ஃபஸ்ட்டு உப்பு செடியை போட்டுக்கோங்க. உப்பு செடி போட்டதுக்கப்புறம் ஹை ஃப்ளேமில் இருந்ததை மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு இந்த செடியை செய்யணும். அப்போ தான் நல்லா மொறு நல்லா வரும். ஹை ஃப்ளேமுக்கும் லோ ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சு செய்யுங்க. அப்போ தான் நல்லா இந்த மாதிரி மொறுன்னு வரும். ஒரு 10 நிமிஷமாவது வேகும் ஒரு பேட்ச் செய்கிறதுக்கு. எனக்கு 2 பேட்ச் ஆச்சு. இப்போது ஆயில் ஃபில்டர் பண்ணிவிட்டு போட்டுக்கோங்க. இப்போ இதே மாதிரி அடுத்ததாக இனிப்பு சீடையை போட்டுக்கலாம். போட்டுட்டு இதையும் லோ ஃப்ளேமுக்கும் ஹை ஃப்ளேமுக்கும் கம்மியாக வச்சு செய்யுங்க. இந்த மாதிரி அந்த உப்பு சீடையை கலந்து கொடுத்த மாதிரி இது அந்த மாதிரி கலக்கக்கூடாது. இந்த மாதிரி சட்டியோடு ஒட்டி வர மாதிரி தான் நல்லா கலந்து கொடுக்கணும். இல்லைன்னா அது உடஞ்சி போயிடும். அதனால் இப்போது இது மாதிரி ஆயிலெல்லாம் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா கொதி அடங்கினதுக்கப்புறமா இது வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போது ஆயிலேருந்து ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான இனிப்பு சீடை உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.